ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஒர்க் என்னன்னா சேரீ தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பாப்பா வந்து 2 சேரீ கொடுத்துட்டு போனாங்க. அக்கா எனக்கு நாளைக்கு ப்ளவுஸ் வேணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் கட் பண்ணேன், இன்னும் தைக்கல. கடையில் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் ஒரே ஆள் பார்த்துக்குவேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. சேரீ வந்து லைனிங் ப்ளவுஸ் 2, அதுக்கப்புறமேட்டுக்கா 2 சுடிதார் இருந்துச்சு. சரி, லைனிங் சேரீலாம் கட் பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு சுடிதார் கட் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் எடுத்துக்கலாம். இது ஒருத்தருது. இவங்க வந்து காலையில் தான் கொடுத்தாங்க. ஒரு ப்ளவுஸ் மட்டும் தைச்சி கொடுங்க, நான் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன், பார்த்துட்டு நான் வீட்டில் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா இன்னும் சேரீ இருக்குது எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்களுக்கும் ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இப்போ மட்டும்தான் தைக்க முடியும். மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 10 நாளைக்கு தைக்கலாம், அதுக்கு மேலே நம்மளால் தைக்க முடியாது. தீபாவளி வரைக்குமே நம்மளுக்கு சரக்கு வர, பில் போட, அதை அடுக்கி வைக்க தீபாவளிக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, கொடுத்துருவங்களது இதுக்கு மேலே யாரும் நம்மளால் வாங்க முடியல, கொடுத்துருக்குறவங்களது மட்டும் நம்ம தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணின்னு இருக்கேன். இந்த சுடிதார் வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. 4 சுடி கொடுத்தாங்க, நான் 2 சுடி கட் பண்ணி கொடுத்துட்டு மீதி 2 சுடி இருந்துச்சு. சரி, இதை கட் பண்ணி அவங்களுக்கு தைச்சி கொடுத்துடலாம். பாப்பா வந்து காலேஜ் இல்லைக்கா, நீங்கள் பொறுமையாகவே கொடுங்க, எனக்கு வந்து இன்னும் ஆரம்பிக்கல, நான் இப்போ தான் சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி, அவளுக்கு நம்ம தைச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவு ட்ரெஸ் வச்சு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இதுதான் அவங்களுடைய அளவுக்கும் அந்த சுடிக்கும் கரெக்டாக இருந்துச்சு. பேண்ட்டுக்கும் அவங்க இருக்கிற பேண்ட்டை விட நான் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். நான் எதுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன்னா, எப்படி இருக்குமோ கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக லூஸ் வச்சு கூட தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே 2 இன்ச்சையும் கீழே வந்து 1 இன்ச்சையும் நான் எடுத்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குது, கரெக்டாக தான் இருக்கும். ஏற்கனவே தைச்சி கொடுத்துருக்கேன், கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்பயுமே நான் சுடி கூட அளவு சுடி வச்சு தாங்க கட் பண்ணுவேன். ஏதோ ஒருத்தர் வந்து அளவு எடுத்துக்க சொன்னால் நான் அளவு வச்சு டேப் வச்சு, ஆனால் அது தைச்சி முடிகிற வரைக்குமே எனக்கு குழப்பமாக இருக்குங்க. அளவு ட்ரெஸ்ஸாக இருந்தால் குழப்பம் வராது. நான் அளவு எடுத்து தைக்கும் போது வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குமோ, அளவு முன்ன பின்ன ஆகிடுமோ இல்லை கரெக்டாக இருக்குமோன்னு தெரியாது எனக்கு. நான் பயந்துனே தைப்பேங்க. அதை தைச்சி முடித்து இங்கேயே நான் போய் ட்ரையல் ரூமில் போய் போட்டு பார்த்துட்டு வந்து காமிச்சா மட்டும்தான் எனக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இல்லைனா எப்படி இருக்குமோ, எப்பயுமே ஒருத்தருக்கு நான் ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுத்தேன்னா அவங்க சுடி மட்டும் ப்ளவுஸ்னால் கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸ் காசு கொடுப்பாங்க, தைச்சி கொடுப்பேன், வாங்கிட்டு போயிடுவாங்க. சுடி மட்டும் எப்பயுமே போட்டு பார்த்து தாங்க நான் இங்கேருந்து குத்தனுப்பணும். ஏன்னா கொஞ்சம் ஃபிட்டாக போடணுன்னு ஆசைப்படுவாங்கள்ல பசங்க, அதனால் இங்கேயே போட்டு பார்த்து தாங்க கொடுப்பேனே. 2மே ஒரே கிளாத் தான், ஆனால் ஒரு பேண்ட்டுக்கும் இன்னொரு பேண்ட் வந்து வித்தியாசம் இருந்துச்சுங்க. துணி பத்தலை. காலுக்கு மடக்கிறதுக்கு மட்டும் இப்போ நான் வேறு எக்ஸ்ட்ரா துணி வைக்கணும், வச்சா தான் அதை நான் மடக்க முடியும். அதே அளவு நான் கட் பண்ண அளவே எடுத்து வச்சு நான் பேண்ட்டு கட் பண்ணிக்கினேன். கிளாத் வந்து எப்படின்னா கொஞ்சம் நம்ம சேரீ கிளாத் மாதிரிங்க, இது கொஞ்சம் நைஸாக நல்லா இருந்துச்சு. காட்டன்லாம் இல்லை, காட்டன்லாம் இருந்துச்சுன்னா சீக்கின் நல்லா தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நாளடைவில் வெளுத்துக்கும், காலேஜ் டெய்லியும் போட்டுன்னு போக முடியாது அப்படின்ட்டு இந்த கிளாத் வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு கிளாத்து. நான் ஏற்கனவே 2 தைச்சி கொடுத்தது நல்லா இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. நம்மளுடைய டிச்சிங் ஒர்க்கு ரொம்ப டல்லாக போயின்னு இருக்குங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி முகூர்த்த ப்ளவுஸ்லாம் ஓரளவுக்கு எல்லாமே கட் பண்ணி தைச்சாச்சு. இப்போ வந்து இனிமேட்டு வந்து ப்ளவுஸ் வந்ததும் கொஞ்சம் தான் வந்துச்சு. அப்படியே ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் வரும். ஏற்கனவே நம்ம வாங்கி வச்சுக்கிறவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 பேர் இருக்குது. இதெல்லாம் தீபாவளிக்குள்ளே நம்ம தைச்சி முடிச்சுட்டு தீபாவளிக்கு நம்ம கடைக்கு வர எல்லா கலெக்ஷனுமே உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேங்க. குட்டி பாப்பாவிலேருந்து பெரிய பாப்பா வரைக்கும் டாப்ஸு, சேரீ, இன்ஸ்கர்ட்டு, ப்ளவுஸு எல்லாமே, பேண்ட்டு, ஷர்ட்டு எல்லாமே வரும். நம்மளது வந்து சின்னதாக ஒரு கடை, சாரதி டெக்டைல்ஸ்னு நம்ம கிராமத்தில் தான் வச்சுருக்கோம், ஒரு கடை வச்சுருக்கோம். அதில் தான் நான் டிச் பண்ணின்னு இருக்கேன். அப்படியே எடுக்கிறவங்க கொடுப்பாங்க, தைச்சி கொடுப்பேன். இல்லை வேறு எங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாலும் கொடுப்பாங்க, நான் தைச்சி கொடுப்பேன். என்கிட்ட கொடுக்குறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டிச் பண்ணி கொடுத்துருவேன், தைச்சி கொடுத்துருவேன். அதே மாதிரி வந்து ரொம்ப நாள் இழுத்தடிக்கலாம் மாட்டேன். ஓரளவுக்கு கேட்குறவங்களுக்கு உடனே தைச்சி கொடுத்துருவேன். ஏன்னா நான் கடையும் பார்த்துக்கணும், டைலரிங்கும் பார்த்துக்கணும். நான் தைச்சின்னு இருக்கும்போது, கட் பண்ணின்னு இருக்கும்போதே வந்து ஒரு பாப்பா, அக்கா எனக்கு 2 நைட்டி வேணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுனே இருந்தா. அவளுக்கு போயிட்டு நான் 2 நைட்டி எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்தனே. நைட்டி கொடுத்துட்டு அவங்க வந்து எனக்கு சைடு பிடிச்சி கொடுக்கணும்க்கா நைட்டி அப்படின்னாங்க. வேலை கரெக்டாக இருக்குங்க. காலையில் கடைக்கு வந்தால் கடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே உட்காரத்துக்கு கீழே சின்னதாக
அண்டர் கிரவுண்ட் இருக்குது, அதில் சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு அங்கே வர கஸ்டமர் அட்டென்ட் பண்ணிவிட்டு அங்கே எதனா பொருள் தேவைன்னா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே வர முடியும். நான் ஒண்டி பார்த்துக்கிறதால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வீடியோ போடுறதே பெரிய விஷயம் தாங்க. கீழே இன்றைக்கி பசங்க எல்லாமே லீவில் இருக்கிறதால பசங்களை உட்கார வச்சுட்டு வந்தேன். வந்து சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 சுடி கட் பண்ணின்னு 2 சுடி ஒரு 3 லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணேங்க. கட் பண்ணினே நடுவில் வந்து ஒரு 10 ஈடு இறங்கி போயிருப்பேன். கீழே மேலேயும் இறங்கிட்டு நைட்டி 2 அவங்களுக்கு எடுத்து அதை தையல் அடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் கட் பண்ணுறதுக்கு வந்தேனே. காலையில் எழுந்துச்சுன்னா நைட்டு 10:30 வரைக்கும் சரியாக இருக்கும். 10:30 வரைக்கும் நம்ம கடை இருக்கும். 10:30க்கு மேலே தான் கடை க்ளோஸ் பண்ணுவோம். ஆனால் சேரீ டிசைன் எல்லாமே வந்துச்சு, நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் ஒன்று. ஆனால் சேரீ வந்து நம்ம ஆன்லைனில் வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுன்னு இருக்கேன். நம்ம கடைக்கு வர சேரீ வந்து நான் எப்படி அவங்களுக்கு ஆன்லைனில் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு வந்து சேரீ வர கலெக்ஷன் வீடியோலாம் காமிக்கிறேன். காமிச்சிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன சேரீ கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சேரீ உங்களுக்கு அமுச்சு விட்றேன். உங்கள் அட்ரஸ்க்கு அமுச்சு விட்றேங்க. எங்கள் கடையில் இருக்கிற எல்லா கலெக்ஷனுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும், ரொம்பவும் கொசமசன்னு இல்லாமல் தெளிவாக இருக்குங்க. லைனிங் அந்த ப்ளவுஸுக்கெலாம் லைனிங் நம்ம கடையிலே தான் எடுத்துக்க சொல்லுவாங்க. எப்பவுமே நம்ம கடையில் வந்து லைனிங் நல்லாயிருக்கும். 1 மீட்ரு 40 ரூபான்னு சொல்லிட்டு கொடுப்போம் நாங்கள் லைனிங்கு. லைனிங் வந்து நானே எல்லாத்தையுமே கட் பண்ணிக்குவோங்க. லைனிங் சூப்பராக இருக்கும் பாருங்கள். கிளாத் வந்து நல்லா திக்னஸாக நல்லாயிருக்கும். அவங்க 2 இதுக்குமே நான் லைனிங் வச்சுட்டேன். 200 ரூபா கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு ப்ளவுஸுக்கு 200 ரூபா, 2 ப்ளவுஸுக்கு 400 ரூபா. டிசைன் எதுனா வச்சுன்னா அதுக்கு தகுந்தது நான் வாங்கிக்குவேன். என்னால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு கடையை பார்த்துக்கிட்டு ஒரு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் தைப்பேங்க. முடிஞ்ச அளவுக்கு 4 மணிக்கு மேலே கடையை பார்த்துக்க பசங்க வந்துடுவாங்க. 4 மணிக்கு வரைக்கும் தான் நான் பார்த்துக்குவேன். 4 மணிக்கு மேலே திரும்ப வீட்டில் போய் சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் நான் டிச் பண்ணி கொடுப்பேன். எனக்கு கிடைச்ச டைமில் எப்படின்னா ஃப்ரீயாக இருக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ நம்ம வயசு இருக்கும்போதே ஃப்ரீயாக இருந்துட்டுன்னா வச்சுக்கோங்க, வயசானப்போ நம்மளால் வேலை செய்யணும்னு தோணுனா கூட நம்ம உடம்பு நம்மளுக்கு ஒத்துழைக்காது. இந்த டைமில் வந்து நம்ம வேலை செஞ்சுட்டு கடையை பார்த்துக்கின்னு இந்த டைலரிங் வேணான்னு ஒரு சமயம் தோணும் ஆளுங்களுக்கு. இருந்தாலும் எனக்கு வந்து டைலரிங் தாங்க பெஸ்ட்டு. என்னுடைய மிஷினை பார்த்துட்டு வந்து சேரீ எடுப்பாங்க, தைக்க கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம மிஷின் தான் நம்மளுக்கு இன்னமும் நம்ம எவ்வளோ பெரிய கடை வச்சாலும் என்னுடைய மிஷின் தாங்க எனக்கு சோறு போடுதே. அந்த மிஷினை பார்த்துட்டு தாங்க வந்து எனக்கு துணி சேல்ஸே நம்ம கடையில் அதிகமாக ஆகுமே. ஏன்னா கிராமத்தில் வந்து அவ்வளோவும் சேல்ஸ் ஆகாது. நான் ஒரு நாளைக்கு எங்கள் கடையில் நான் சுற்றி காமிக்கிறேங்க. பின்னாடி இருக்கிறது எல்லாமே சேரீ, டாப்ஸு, லைனிங். எனக்கு பின்னாடி இருக்கிறது கடையில் எல்லாமே இருக்குது. பேபி ஐட்டம்லாம் சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு நாளைக்கு கடையில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் கடையை சுற்றி காமிச்சு ஒரு வீடியோ போடுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன், சேரீ கலெக்ஷன் வர வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய ஒரு நாள் வீடியோ நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு போடுறேன். காலையிலேருந்து நைட் வரைக்குமே எனக்கு வேலை எப்படி போகுது அப்படின்றத நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். வீடியோ முழுசாக பார்த்தா தான் தெரியும். ஒருத்தர் சொல்லுவாங்க, என்னக்கா நீ பெரிய கடையை வச்சுட்டு மிஷினையே பிடிச்சின்னுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய கடை வச்சாலும் நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்யும் போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. கடையெல்லாம் நம்மளுக்கு இது கிடையாதுங்க. நம்மளுடைய மிஷின், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான். இந்த மிஷினால் தான் எல்லா கடையும் வந்துச்சு. ஆனால் கடையால் மிஷின் வர கிடையாது. நம்ம மிஷினை வச்சு தாங்க கடையவே உருவாக்கணும். அப்படின்னும் போது எனக்கு கடைசி வரைக்குமே என்னுடைய மிஷின் தாங்க எனக்கு முக்கியமே. மாமா அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, மிஷின் வேணாம்மா, எடுத்து வைமா, இருக்கிற வேலையே உனக்கு கரெக்டாக இருக்குமா, நீ மிஷினை வச்சு நீ எப்படிமா நீ துணி தைச்சின்னுக்கிறேன்னு சொல்லி சண்டை போடுவோம். இருந்தாலும் எனக்கு மிஷின் தான் மாமா பெஸ்ட்டு. நான் மிஷின் இருந்தால் தான் எனக்கு துணி கடையிலே சேல்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு லேடிஸு துணி தைக்கிறோம், கடையை பார்த்துக்கிறோன்னும் போது நிறைய லேடிஸ் வருவாங்க. ஜென்ஸே கூட அவங்கவுங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா வச்சுக்கோ, சர்ப்ரைஸாக ட்ரெஸ்லாம் எடுப்பாங்க. அதுக்கு நான் டிச் பண்ணிலாம் கொடுப்பேன். அது மாதிரி நம்ம லேடிஸ் இருக்கிறோன்னிட்டு தான் நிறைய பேர் வருவாங்க. அதனால் நான் கடையை விட எனக்கு மிஷின் தான் மாமா பெஸ்ட்டு. நான் மிஷினை மட்டும் என்றைக்குமே விட மாட்டேன், நான் தைக்கிறத விட மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வயசாகிற வரைக்கும் கூட நான் தைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அவர்கிட்ட நான். அதுக்கே அவர் சண்டை போடுவார், எப்போ பாரு மிஷினை நீ கடையை பார்த்துக்கிற மாதிரியே தெரியல, மிஷினை மட்டும்தான் பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க.
கடையும் பார்த்துக்குவேன், மிஷினையும் பார்த்துக்குவேன் மாமா அப்படின்னு சொல்லுவேன் நான். அதனால தாங்க என்னால் அதிகமாக தைக்க முடியல. நான் எப்படியா இருந்தாலும் வீட்டில் இருந்தேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 லைனிங் ப்ளவுஸ் தைப்பேன். அட்லீஸ்ட் ஒரு 10 காட்டன் ப்ளவுஸ்னால் நான் தைப்பேன். ஓரளவுக்கு எல்லாமே தைச்சிக்குவேன். வீட்டில் இருந்தால் வீட்டையும் பார்த்துக்குவேன், தைச்சிக்குவேன். ஆனால் கடையில் வந்து அவ்வளோவும் தைக்க முடியல. மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 3 லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கே நான் 10 இடு தோப்பு கரணம் போடணும். இதுலேயும் ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கும். இருந்தாலும் பிடிச்சிருக்குது. அந்த உட்கார்ந்துக்கிற 10 நிமிஷம் கூட வேஸ்ட் ஆகாது இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு வேறு வீடியோ வேணாலும் உள்ளே போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு எல்லா வீடியோவுமே வரும். உங்களுக்கு எதனா டிசைன் தெரிஞ்சாலும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அதே மாதிரி எதனா நான் தப்பு பண்ணுறேன், நீங்கள் தப்பாக கட் பண்ணுறீங்கக்கா, தப்பாக தைக்கிறீங்கக்கான்னு சொன்னனாலும் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு எதனா வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு வேறு எதனா ஃப்ராக்கு, மெடி செட்டு, பட்டுப்பாவாடை சட்டை இதில் எதனாலும் வேணும்னாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் அது மாதிரி சொல்லித்தரேன். லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டேன். உங்ககிட்ட பேசினே 2 சுடி கட் பண்ணிட்டேன், லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணிட்டேங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.